أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله السميع العظيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله المولانا العظيم وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم يرحموا من في الأرض يرحمكم من في السماء أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் ஏக இறைவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அண்ணலம் பெருமானார் நம் இருந்தும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவாழ்ந்த சத்திய தோழர்களான அருமை சஹாபா பெருமக்களின் மீதும் நல்லோர்கள் யாவரின் மீதும் நாம் நம் குடும்பத்தாரின் மீதும் வல்லோனின் வற்றாத கிருபை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மாபெரும் குதுரத், அவனுடைய வல்லமை, அவனுடைய சக்தி என்பது மிக பிரம்மாண்டமானது. இந்த மனித சமுதாயம் எண்ணி பார்க்காத அளவுக்கு அல்லாஹ்வினுடைய வல்லமை என்பது ஆற்றலும் அபரிமிதமானது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வப்போது இந்த உலகத்திலே அதை மனிதர்களுடைய கண்முன்னே காட்டிக்கொண்டே இருக்கின்றார். மனித அறிவும் மனித வளமும் மனிதனுடைய சக்திகளும் மிகவும் பலவீனமானவை. அதுவும் அல்லாஹ்வினுடைய சக்திக்கு முன்பாக, அல்லாஹ்வினுடைய ஆற்றலுக்கு முன்பாக மனித வலிமையும் மனித அறிவும் மிகவும் குறைவானது என்பதை ஒவ்வொரு பொருட்களும் நமக்கு உணர்த்துகின்றது. அல்லாஹ் சில செயல்பாடுகளின் மூலம் அவ்வப்போது இந்த மனித சமூகத்திற்கு அதை உணர்த்தி கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே கடந்த சில தினங்களாக நம் பகுதிகள் மாத்திரமல்லாமல் இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலேயும் ஏன் உலக அளவிலேயும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம், நமக்கு அருகாமை மாநிலமாக இருக்கின்ற கேரளாவில் ஏற்பட்டிருக்கின்ற, கேரளா வயநாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பேரிடர். வரலாறு காணாத அளவிற்கு, யாரும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு அந்த பேரிடர் அந்த மக்கள் உணர்ந்து கொள்ளாத அளவிற்கு அவர்களுடைய உயிரை எடுத்திருக்கின்றது என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். அன்பான பெருமக்களே, கேரளா என்பதை மலையாளிகள் பெருமிதமாக கூறுவார்கள். அது கடவுளின் பூமி என்பதாக. அந்த அளவிற்கு கேரளா என்பது இயற்கை எழில் கொஞ்சும் ஒரு அற்புதமான ஒரு பூமி. அல்லாஹ் நிறைய இயற்கையினுடைய அத்தாட்சிகளை அந்த நகரத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றார். நம்முடைய மார்க்க அறிஞர்களின் சிலர் கூறுவார்கள், வரலாற்றின் அடிப்படையிலே இஸ்லாமிய மார்க்கம் கேரளா பகுதிகளிலே அதிகமாக இஸ்லாத்தினுடைய கலாச்சாரங்களும் அதன் ஆன்மீக விழுமியங்களும், கேரளா என்ற அந்த பெயர் எப்படி வந்தது என்பதை ஒரு சில குறிப்புகள் சொல்லுகின்ற பொழுது, அந்த காலங்களிலே அரபு புழக்கம் கேரளத்திலே அதிகம். கேரளா என்பது அரபியினுடைய ஒரு வார்த்தையினுடைய மருவுதான் கேரளா. ஹைருல்லா, அல்லாஹ்வினுடைய சிறப்பான ஒரு பூமி என்ற அந்த வார்த்தையினுடைய ஒரு மருவிதான் கேரளா என்று ஆனதாக சில அறிஞர்கள் குறிப்பு சொல்லுகின்றார்கள். இப்படி அந்த நகரம் என்பது மிக அற்புதமான ஒரு இயற்கை நயமிக்க
அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை எடுத்து இயம்புகின்ற ஒரு அற்புத நகரம் என்பதை நாம் பார்க்கின்றோம். தென்னிந்தியாவினுடைய சுற்றுலா தலங்களிலே மிக அதிகமான நபர்கள் சுற்றுலாவுக்கு வருவதும் சுற்றுலாவினுடைய மிக முக்கியமான ஸ்தலமாக இந்த வயநாடு அமைந்திருப்பதையும் நாம் செய்திகளிலே பார்க்கின்றோம். அந்த இவ்வளவு நிகழ்வுகளும் இவ்வளவு புகழ்களும் ஒரே இரவிலே அதனுடைய நிலையை தலைகீழாக மாற்றி இருக்கின்றது என்ற அந்த செய்திகள், அங்கே நடைபெற்ற காட்சிகள், மக்களுடைய கதறல்கள், இவைகளெல்லாம் நம்முடைய நெஞ்சங்களை ரணமாக்குகின்றது. உண்மையில் கடந்த 30ஆம் தேதி தொடர்ந்து கடந்த வாரங்களிலே கேரளாவிலே மழை, கடந்த 30ஆம் தேதி வயநாட்டில் ஏற்பட்ட அந்த கனமழையிலே பல்வேறு நகரங்கள் தண்ணீரிலே, அதிலே மிக குறிப்பாக 3 அந்த ஊர்கள், மேப்பாடி, முண்டக்கை, சூரல்மாலா என்ற அந்த 3 ஊர்களை இருக்கின்ற இடம் தெரியாமல் பேரிடர் அளித்திருக்கின்றது என்று சொன்னால், அந்த ஊரினுடைய மக்களினுடைய நிலைமை, அவர்களுடைய பொருளாதாரங்களின் நிலைமைகள், அவர்கள் ஆசையோடு கட்டிய வீடுகள், அந்த வீட்டில் வசித்த காட்சிகள், குடும்பமாக தண்ணீரில் தத்தளிக்கின்ற அந்த காட்சிகள் எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய நாவுகளை சொல்ல வைக்கின்றது. இதுபோன்ற நிலைமைகள் எந்த ஒரு மனிதருக்கும் வந்துவிடக் கூடாது என்பதை நம்முடைய நாவுகள் பிரார்த்தனைகளாக மொழிகின்றது என்று சொன்னால், அந்த அளவுக்கு அங்கே சென்று பார்த்தவர்கள் கூறுகின்றார்கள், இந்த அளவுக்கு ஒரு விபத்தை, ஒரு கோரமான இயற்கை சீற்றத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்விலை கண்டதில்லை என்கின்ற அளவிற்கு மிக மனதை வருத்தமளிக்கக்கூடிய, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான மக்கள் தங்களுடைய உறக்கத்திலேயே என்ன நடக்கின்றது என்று அடுத்த கணம் யோசிப்பதற்கு முன்னதாக, தூக்கத்திலே இருப்பவர் எதை யோசித்து விட முடியும், அந்த நிலையிலேயே பூமிக்குள் மண்ணோடு மண்ணாக புதைந்து பாறைகளுடைய இடுக்குகளிலே சிக்கி அவர்களுடைய சொல்வதற்கே நமக்கு மனம் வேதனை அளிக்கின்ற அளவுக்கு இப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கின்றது. ஒரு முஸ்லிமினுடைய இறுதி வார்த்தை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் நாமும் சொல்லுகின்றோம். இது அல்லாஹ்வினுடைய ஒரு நாட்டம். இதை தவிர ஒரு முஸ்லிமினுடைய அடுத்த வார்த்தை எதுவும் இருக்காது. ஆனால் அல்லாஹ் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிக நல்ல முறையிலே மாற்று வழிகளை ஏற்படுத்தி தந்த அருள் புரிவானாக என்ற துஆவை நாம் அவர்களுக்காக செய்கின்றோம். அன்பானவர்களே, வீடுகள் தரைமட்டமாகி கண்ணுக்கு முன்னே தன்னுடைய குடும்பத்தார்கள் அந்த தண்ணீரிலே தத்தளித்து உதவிக்காக கரங்கள் நீட்டி கடந்து செல்லுகின்ற அந்த காட்சிகள், அதே போன்று அந்த பள்ளியினுடைய இமாம் அவர்கள் முந்தைய நாள் எல்லோரும் பாதுகாப்பாக இருங்கள் என்று கூறிவிட்ட அந்த இமாம் அடுத்த நாள் அவரும் இல்லை, அந்த பள்ளியும் இல்லை என்கின்ற அந்த செய்திகள் எல்லாம் எந்த அளவுக்கு மனம் வருத்தப்படும்படியான நிகழ்வுகள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதுவரை சுமார் 300 நபர்களை கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். 300 நபர்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் எத்தனை 100 நபர்கள் புதர்களிலே மண்களிலே சிக்கியிருப்பார்கள் என்பதை அவர்களால் கணக்கு சொல்ல முடியவில்லை. நிறைய வீடுகளை காணவில்லை, ஒரு மலையையே அப்படியே காணவில்லை என்று அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள். நாம் அவர்களுக்காக துஆ செய்கின்றோம். அல்லாஹ் பாதிப்பினுடைய அளவை அல்லாஹ் குறைப்பானாக. அங்கே சிக்கியிருப்பவர்களை அல்லாஹ் மிக விரைவாக பாதுகாப்பானாக. இப்போதும் அங்கே மழை அப்போது பெய்து கொண்டே இருக்கின்றது. இப்போதும் கூட ரெட் அலர்ட் விடப்பட்டிருக்கின்றது அந்த நகருக்கு. அல்லாஹ் அந்த மழையை பயனுள்ளதாக ஆக்கி தருவானாக. வேறு எந்த நகரங்களுக்கு மழை தேவைப்படுகின்றதோ, மழை பெய்யாமல் இருக்கின்றதோ, அந்த இடத்திற்கு அல்லாஹ் அந்த மழையை கொண்டு சேர்த்துவானாக. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மதீனாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருந்த பொழுது மஸ்ஜிதுல் நபவியிலே சில சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மழை அளவுக்கு அதிகமாக பெய்து விட்டது, ஹலக்கத்தில் அம்வால், எங்களுடைய பொருட்களை எல்லாம் அழித்து விட்டது, வன்கதாத்தி சுபுலு, எங்களுடைய பாதைகளை எல்லாம் அடைத்து விட்டது மழை.
எங்களுக்காக மழை நிற்பதற்காக துஆ செய்யுங்கள், இந்த மழை எங்களுக்கு வேண்டாம், நிற்பதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நபித்துவத்தினுடைய நிதானம் வழங்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை நிற்பதற்காக துஆ செய்யவில்லை. அருமையான ஒரு துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இந்த மழையை தேவையுடைய மக்களுக்கு நீ பொழியச் செய்வாயாக. மழை வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யவில்லை. யாருக்கு இந்த மழை தேவையோ அந்த மக்களுக்கு இந்த மலையை அப்படியே அவர்களின் பக்கம் நீ திருப்பி வைப்பாயாக என்று துஆ செய்தார்கள். இது நபிகளார் மழையின் போது, அதிகமான மழையின் போது நாம் எப்படி துஆ செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்ற அற்புதமான வழிமுறைகள். அன்பானவர்களே, அந்த மக்களை மீட்பு குழுவினர்கள் தொடர்ந்து மீட்டு கொண்டிருக்கின்றார்கள். இராணுவத்தினர் அந்த இடங்களிலே மீட்பு பணிகளிலே தன்னார்வலர்கள், நம்முடைய மேட்டுப்பாளையத்தை சார்ந்த சகோதரர்கள் நிறைய பேர் அங்கே மீட்பு பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அந்த மீட்பு பணிகளிலே அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்தி தந்த அருள் புரிவானாக. மீட்பு குழுவினர்களுக்கு அல்லாஹ் இலகுவாக்கி தருவானாக. என்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதுபோன்று இயற்கை சீற்றங்களை ஏன் ஏற்படுத்துகின்றான், எதற்காக இப்படி ஏற்படுகின்றது, இதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய ஒரு ஏற்பாடு, அவ்வளவுதான் நாம் பதில் சொல்ல முடியுமே தவிர இது ஒன்று உலகத்தில் ஏற்படுகின்ற பல்வேறு அழிவுகள், பல்வேறு நபிமார்களுடைய காலங்களிலே ஏற்பட்ட அழிவுகளிலிருந்து இன்று வரைக்கும் அறிஞர் பெருமக்கள் கூறுவார்கள், அல்லாஹ் ஒன்று சோதனைக்காக அனுப்புவான். இந்த மக்களை நல்லோர்கள் தான், ஆனால் சோதித்து பார்ப்பதற்காக, இவர்களுடைய ஈமானை சோதிப்பதற்காக அல்லாஹ்வினுடைய இந்த உலகத்தினுடைய இழப்பு என்பது மார்க்கத்தில் அது பெரிய ஒரு இழப்பல்ல. ஒரு முஃமினினுடைய உண்மையான வாழ்வு என்பது மரணத்திற்கு பின்னுண்டான ஒரு அற்புதமான வாழ்க்கையை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மனித இனத்தை சோதிப்பதற்காக இந்த அழிவுகள் இருக்கலாம், அல்லது மற்ற மனிதர்களினை கொண்டு படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இந்த அழிவுகள் இருக்கலாம். ஆனால் இதனுடைய உண்மையான காரண காரியங்களை அல்லாஹ்வே மிக அறிகின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று வரைக்கும் இன்று காலையினுடைய நிலவரப்படி சுமார் 1592 பேர் இடிபாடுகளிலிருந்து, அங்கே மண் சரிவிலிருந்து மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை சொல்லுகின்றார்கள். சுமார் 82 முகாம்கள் அமைக்கப்பட்டு சுமார் 8000க்கும் மேற்பட்ட நபர்கள் பாதுகாப்பான முறையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த செய்திகள் எல்லாம் வருகின்றது. மருத்துவமனைகளிலே நூற்றுக்கணக்கான நபர்கள் சிகிச்சையிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் துஆவை அதிகமாக செய்கின்றோம். ஆனால் துஆ மட்டும் போதுமா என்று கேட்டால் அவர்களுக்காக துஆ செய்யலாம். துஆவை தாண்டி நம்மாலான என்னென்ன உதவிகள் எல்லாம் அவர்களுக்கு வழங்க முடியுமோ அப்படிப்பட்ட எல்லா வகையான உதவிகளையும் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். நமக்கு அருகாமையில் இருக்கின்ற மாநிலம், எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் கலந்திருக்கின்றார்கள். எல்லா சமயத்தவர்களுக்கும் நம்முடைய உதவிகள் போய் சேர வேண்டும். அதற்குண்டான என்னென்ன முழுமையான வழிவகைகளை நாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா விதமான தாராளமான உதவிகளையும் நாம் வழங்க வேண்டும். பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் அதற்குண்டான பொருளாதாரங்களை திரட்டுகின்றார்கள். நம்ம ஊரினுடைய ஐக்கிய ஜமாத் பேரவையின் சார்பாகவும், எல்லா பள்ளியினுடைய கூட்டமைப்பான ஐக்கிய ஜமாத்தின் பேரவையின் சார்பாகவும், எல்லா பள்ளிகளிலேயும் இன்றைக்கு ஜும்மாவிலே கடந்த 2 நாட்களாகவும் இந்த மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக தொடர்ந்து அவர்களுடைய அந்த மீட்பு பணிகளுக்காக, அந்த மக்களுடைய மறுவாழ்விற்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை ஆலோசித்து அதற்குண்டான நிதிகளை திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் அதற்காக தாராளமான முறையிலே வழங்க வேண்டும். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மழை என்பது அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒரு பெரும் அத்தாட்சி, அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளிலே பெரும் அத்தாட்சி. மத்திய உள்துறை அமைச்சர், நாங்கள் இதை ஏற்கனவே கூறினோம், கேரள அரசை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டுகள், அதை கேரள முதல்வர் அவர்கள் மறுத்து பேசியிருக்கின்ற தகவல்கள், இதை நாங்கள் அரசியலாக்க விரும்பவில்லை என்று சொல்லுகின்ற தலைவர்கள், இவைகளுக்கெல்லாம் மேலாக மார்க்கம் இதில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகின்றது. மழை என்பது
இது அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வருகின்றது. மழை எப்போது வரும், எப்படி வரும், எவ்வளவு பெய்யும், ஏதோ மனித அறிவால் கொஞ்சம் கணிக்க முடியுமே தவிர அந்த கணித்ததும் கூட உண்மையா பொய்யா என்பதை மனிதனால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலே அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா விஷயங்களினுடைய அறிவும் மறைவான விஷயங்களுடைய ஞானமும் இருக்கின்றது. மிக குறிப்பாக அல்லாஹ் சொல்லுவான், 5 விஷயங்களினுடைய மறைமுகமான ஞானம் என்பது அது அல்லாஹ்வுக்குத்தான் இருக்கின்றது என்று குறிப்பிட்ட 5 விஷயங்களை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஆ, மறுமை நாள் எப்போது வரும் என்ற ஞானம் அது அல்லாஹ்வுக்கு மாத்திரமே இருக்கிறது. வயுனஸ்ஸிலுல் கைஸ், மழை எப்போது பெய்யும், மழையை இறக்குவது அல்லாஹ் தான். அதை யாரும் முழுமையாக கணித்து விட முடியாது. எப்போது வரும், எவ்வளவு அளவு மழை பெய்யும் என்பதை மனித அறிவால் ஏதோ கொஞ்சம் கணிக்க முடியுமே தவிர அதை முழுமையாக மனித அறிவு சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் தொடர்ந்து பேசுவான், வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், ஒரு கர்ப்பத்திலே இருப்பது எந்த குழந்தை என்பதை ஏதோ இன்றைக்கு மருத்துவர்கள் அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் ஏதோ சொல்லுகின்றார்களே தவிர அது முழுக்க முழுக்க அது சரியாக இருக்குமா என்பதையும் கூட யாரும் கணித்து விட முடியாது. அதற்கு முன்னே அல்லாஹ் முடிவு செய்து விடுவான் வயிற்று என்ன என்பதை. அதை இந்த மனித அறிவுகளால் சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் பேசுவான், வமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு வதா, ஒரு மனிதன் நாளை என்ன சம்பாதிப்பான் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதே போன்று வமா தத்ரி நஃப்சும் பிஐயி அர்தின் தமூத், ஒரு மனிதன் எந்த பூமியில் இறப்பான் என்பதையும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வினுடைய ஞானங்களில் உள்ளது. மிக குறிப்பாக குர்ஆன் சொல்லுகின்றது, இந்த 5 விஷயங்கள் அல்லாஹ்வினுடைய ஞானத்தில் இருக்கின்றது. இதை குறித்து யாரும் தர்க்கம் செய்யவோ, இதை குறித்து யாரும் மிக தெளிவாக சொல்லிவிட முடியும் என்று கூறவோ யாருக்கும் அந்த அதிகாரமும் இல்லை, அந்த சக்தியும் இல்லை என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருவான். அன்பானவர்களே, அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனைகளோடு நம்முடைய எல்லா விதமான உதவிகளையும் அவர்களுக்காக செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவுவது, அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, சகோதர சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் ஒரு உயிர் இந்த உலகத்திலே பாதிக்கின்றது என்று சொன்னால் அந்த பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட உயிருக்கு எந்த மனிதன் உதவி செய்வானோ அவனுக்கு சுவனம் கட்டாயமாகிவிட்டது என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. எந்த அளவிற்கு மனித உயிர் அல்ல, ஒரு தாகித்த ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய ஒரு பெண்ணை அவள் சுவனவாசி என்று அடையாளப்படுத்தினார்களே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை செய்திகளை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். இயலாதவர்களுக்கு, பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு, எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாக நிற்கின்ற அந்த மக்களுக்காக நம்முடைய உதவிகள் போய் சேர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, நீங்கள் இந்த பூமியிலே இருக்கின்றவர்களின் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானில் இருப்பவன் உங்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே நம்முடைய பொருளாதார உதவிகள் நம்மால் என்ன முடியுமோ அவைகளை அந்த மக்களுக்காக தாராளமான முறையிலே நாம் வழங்குவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த மக்கள் அல்லாஹ்வினுடைய குடும்பத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல் ஹல்கு குல்லுஹும் இயாதுல்லாஹ், படைப்புகள் அத்தனையும் அல்லாஹ்வின் குடும்பம். இவர்களில் அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வின் குடும்பத்துக்கு யார் உதவி செய்கின்றார்களோ, வஹப்பு ஹல்கிஹி இலைஹி, அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசமானவர்கள், அன்ஃபஅஹும் லிஇயாலிஹி, தன் குடும்பத்தாருக்கு யார் உதவுகின்றார்களோ, அல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தார்கள் என்று யாரை குறிப்பிடுகின்றான்? யார் நிர்கதியாக நிற்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் குடும்பம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் குடும்பத்திற்கு உதவி செய்வதற்கு என்ன கூலிகளை அல்லாஹ் மறுமையில் வழங்குவான் என்பதை நாம் கணக்கிட்டு விட முடியாது. எனவே நம்மாலான எல்லா உதவிகளையும் அந்த மக்களுக்காக நாம் செய்ய வேண்டும். பொதுவாகவே ஏதாவது ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் ஏதாவது ஒரு ஆபத்தில் இருக்கின்றார் என்று சொன்னால் இஸ்லாம் அந்த ஆபத்தில் இருந்து அந்த மனிதனை காப்பதை ஒரு ஈமானிய பண்பாக நமக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதன் கஷ்டவாளியை கண்டு கடந்து சென்று விட மாட்டார்.
ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் ஒருவர் கஷ்டப்படுகின்றார், ஒரு துயரத்தில் இருக்கின்றார், வழிதவறி நின்று கொண்டிருக்கின்றார், அவர் கஷ்டவாதியாக இருக்கின்றார் என்பதை அறிந்து ஒரு ஈமான் உள்ளவன் கடந்து செல்ல மாட்டார். ஏனென்றால் ஈமானும் அந்த கடந்து செல்லுகின்ற அந்த குணமும் ஒன்று சேராது. அவன் கண்டிப்பாக உதவி செய்துவிட்டு தான் செல்லுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை, இயலாதவர்களுக்கு வாரி வழங்குவதை அது உங்களுடைய ஈமானின் பண்பு என்று சொன்னார்கள். உங்களுடைய ஈமானினுடைய வெளிப்பாடு என்று அடையாளப்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, நாம் உதவ வேண்டும். நாம் இங்கிருக்கின்ற மனிதர்களுக்கு, இயலாதவர்களுக்கு உதவி செய்தால் நம்முடைய கஷ்டத்துக்கு அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்ளுகின்றார். அல்லாஹ் நமக்கு உதவி செய்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வினுடைய உதவி நேராக நமக்கு கிடைத்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வினுடைய உதவி வேண்டும் என்று சொன்னால் நாம் இருக்கின்ற மனிதர்களுக்கு, இயலாதவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மன் நஃபஸ அன் முஸ்லிமின் குர்பத்தன் மின் குரபித் துன்யா. யாராவது ஒருவர் இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிமினுடைய ஒரு கஷ்டத்தை போக்குகின்றார், லேசாக்குகின்றார், இந்த உலகத்தினுடைய ஒரு சிரமத்தை லேசாக்குகின்றார் என்று சொன்னால் நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமல் கியாமா. அல்லாஹ் அதற்கு பகரமாக இந்த உலகத்திலேயும் தருவான். நாளை மறுமையினுடைய உங்களுடைய சிரமங்களை அல்லாஹ் லேசாக்குவான். மறுமையிலே சிராத்துல் முஸ்தகீமை கடக்க வேண்டும், அல்லாஹ் லேசாக்குவான். நீ உலகத்தில் வறியவர்களுக்கு உதவி செய்தாய், தேவையானவர்களுக்கு உதவி செய்த மனிதனாக இருக்கின்றான். ஆனால் அவனை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் அவனால் கடக்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்வான். நரகத்தினுடைய பட்டியலிலே, நரகவாசிகளுடைய பட்டியலிலே ஒருவன் நின்றிருக்கின்றான். ஆனால் அவனுடைய தான தர்மங்கள் அவனுடைய நரகத்தினுடைய எரி கொள்ளைகளை விட்டு அவனை காப்பாற்றும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமையினுடைய ஒவ்வொரு நிலைகளும் மனிதனுக்கு ஆபத்தானவை. மறுமையினுடைய கஷ்டங்கள் என்பது, மறுமையினுடைய இயலாத நிலை என்பது, யார் எனக்கு ஒரு நன்மையை தந்துவிட மாட்டார்களா என்று அவல நிலையிலே மனிதர்கள் நின்றிருப்பார்கள். மறுமையினுடைய காட்சிகளை நாம் கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். அந்த நேரத்திலே உதவுவதற்கு யாருமே இல்லை என்கின்ற அந்த நிலையிலே நிற்கின்ற மனிதன் தான் இந்த உலகத்தில் செய்த, இயலாதவர்களுக்கு செய்த உதவிகள் அவனுக்கு கரம் கொடுக்கின்ற பொழுது அவனுடைய மறுமை வெற்றிக்குரிய வாழ்க்கையாக அவனுக்கு ஆகிவிடும் என்பதை நாம் மறுக்க முடியாது. எனவே அன்பான பெருமக்களே, வறியவர்களுக்கு நம்மிடத்தில் இருக்கின்ற பணம் காசுகளிலிருந்து, பொருளாதாரங்கள், அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்ட பொருளாதாரங்களிலிருந்து தாராளமான முறையிலே நாம் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் எவ்வளவு, நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்கின்றோம், எவ்வளவு செலவுகளை நாம் வீண் விரயங்களாக செய்து கொண்டிருக்கின்றோம். வீண் விரயங்களாக நம்முடைய பணம் காசுகளிலிருந்து தேவையற்ற செலவுகளாக எவ்வளவு செலவுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆடம்பரமான செலவுகள், வீட்டினுடைய அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் ஆடம்பரமாக வாங்கி குவிக்கின்ற பொருட்கள் எத்தனை இன்றைக்கு யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொன்றுக்கும் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இவ்வளவு தேவையற்ற காரியங்களிலே பணம் காசுகளை செலவு செய்வதை விட தேவையுடைய மக்களுக்கு அந்த பணம் காசுகள் போய் சேருவது என்பது, நாம் இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் கொடுத்த பொருட்களுக்கு நன்றி செலுத்தி விடுகின்றோம். அதற்குண்டான பரிகாரமாக அல்லாஹ் மறுமையிலே பன்மடங்காக திருப்பி தருகின்றான். பன்மடங்காக நம்முடைய இஹ்லாஸை பொறுத்து அல்லாஹ் நமக்கு மறுமையிலே வாரி வழங்கி விடுகின்றான். நாம் கொடுக்கின்ற ஒரு குறைவான தொகையாக இருந்தாலும் சரி, அது மறுமையிலே தான் அதனுடைய விளைவு நமக்கு தெரியும். மறுமையிலே தான் நாம் செய்த நற்செயல்களுடைய கூலியை நாம் மறுமையில் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் கேட்பான், நான் எதற்காக இந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு வந்தது என்று கேட்பான், ஆச்சரியப்படுவான். அப்பொழுதுதான் அவனுக்கு சொல்லப்படும், நீ செய்த ஒரு செயல் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். ஒரு ஏழைக்கு நீ வழங்கிய ஒரு உணவு அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். பாதையில் கடந்த ஒரு முள்ளை நீ எடுத்து ஓரமாக போட்டது அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். இயலாதவர்களுக்கு நீ வழங்கிய ஒரு ரூபாய் அல்லாஹ் அதை பொருந்திக் கொண்டான். எனவே நீ சுவனம் செல் என்று சொல்லப்படும். யோசிக்க வேண்டும், எவ்வளவு செலவுகள் வீண் விரயங்களாக, ஆடம்பரங்களாக, நம்முடைய அத்தியாவசிய தேவைகளை மீறிய
அனாச்சாரமான செலவுகளாக இன்னைக்கு எவ்வளவு நாம் செய்ய தயாராக இருக்கின்றோம் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக. ஆனால் ஒரு ஏழைக்கு என்று சொல்லி வந்துவிட்டால் ஷைத்தான் கொஞ்சம் மனசுல ஊசலாட்டத்தை போட்டு விடுகின்றான். எங்க கொஞ்சம் கம்மியாயிருமோ, பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிருமோ, நம்முடைய பணம் காசுகள் செலவழித்து விட்டால் கொஞ்சம் குறைவாகி விடுமோ என்று ஷைத்தான் ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகின்றான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய சதகா ஒருபோதும் உங்களுடைய செல்வத்தை குறைக்காது என்று சொல்லிவிட்டார். பெருமானாருடைய வார்த்தை உண்மையானது, சத்தியமானது. நாம் வழங்குகின்ற சதகா நம்முடைய செல்வத்தை கொஞ்சமும் கூட குறைத்து விடாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் நாம் வாரி வழங்குவதற்கு, ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவதற்கு நம்முடைய ஷைத்தானுடைய தீண்டுதல்களை எல்லாம் விட்டு அப்பாற்பட்டு நாம் வழங்க வேண்டும். கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றாரா ஷைத்தான்? நம்முடைய மனது சொல்லுகின்றதா, நஃப்ஸ் சொல்லுகின்றதா? கொடுக்க வேண்டாம், குறைந்து விடும் என்று சொல்லுகின்றதா? நஃப்ஸுக்கு மாற்றம் செய்யுங்கள். 1000 ரூபாய் கொடுப்பதாக என்னவா? உன்னுடைய மனம் விடவில்லையா? 2000 கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்து தருவான். நஃப்ஸுக்கும் ஷைத்தானுக்கும் யார் மாற்றம் செய்கின்றார்களோ அல்லாஹ்வுடைய உதவியை நேராக பெற்றுக் கொள்வார். அன்பான பெருமக்களே, யோசிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய ஒவ்வொரு பணம் காசுகளும் அல்லாஹ் அவன் புறத்திலிருந்து நமக்கு கொடுத்தது. நம்முடைய திறமை ஒன்றும் இல்லை. இன்றைக்கு அந்த பேரழிவுகள் எல்லாம் பார்த்தவர்கள், அதனுடைய காட்சிகளை பார்த்தவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், இந்த துன்யா என்பது ஒரு நொடிதான். ஒரு நொடியிலே எப்படிப்பட்டவர்களும் மாறிவிடுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஒரு அரை மணி நேரத்திலே எப்படி அந்த நகரம் உருக்குலைந்து போய்விட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் அல்லவா? நம்முடைய பணம் காசுகள், செல்வங்கள் நாம் இருக்கின்ற பொழுது நாம் அதன் மூலம் நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாம் கோடி கோடியாக வைத்திருந்தாலும் கூட ஒருவன் மரணித்து விட்டால் அதிலிருந்து 1 ரூபாயும் கூட அவன் எடுத்து செல்ல முடியாது. மரணித்தவுடன் பங்குதான் போடப்படும். யாருக்கு எவ்வளவு என்று வாரிசுகள் பங்கு போட தயாராகி விடுவார்களே தவிர, நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற செல்வங்கள் நம்முடைய மரணத்துக்கு பின்னால் அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுதே அதற்குண்டான நன்மையான காரியங்களை நாம் செய்துவிட வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுவான், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்கு அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்ற அற்புதமான வழிகளில் ஒன்று, நீங்கள் வறியவர்களுடைய விஷயங்களிலே கவனம் செலுத்துங்கள், இயலாதவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். சிராத்துல் முஸ்தகீம் என்ற அந்த பாலத்தை மிக விரைவாக நீங்கள் கடந்து விடுவீர்கள் என்று சூரத்துல் பலத் மிக தெளிவான முறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களுடைய சகோதரனுடைய தேவைக்காக நீங்கள் ஆகிவிடுங்கள். மன் கான ஃபீ ஹாஜத்தின் நாஸ், மக்களின் தேவைக்காக யார் ஆகிவிட்டாரோ, மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக யார் ஆகிவிட்டாரோ, அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் ஆகிவிட்டார். அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதிலே அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டான் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பானவர்களே, இயலாதவர்களுக்காக தங்களுடைய வாழ்வாதாரங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டு எந்த அளவுக்கு அந்த காட்சிகளை பார்க்கின்றோம், சுத்தமாக துடைத்தெறியப்பட்டவர்களாக அவர்களுடைய வீடுகள் அடையாளம் தெரியாத அளவிற்கு எங்கே அவர்களுடைய வீடுகள் இருந்தது என்றும் கூட அதை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு அவர்களுடைய அந்த வீடுகளும் அவர்களுடைய நகரங்களும் அழிக்கப்பட்டு அவர்கள் புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்க இருக்கின்றார்கள். ஒரு குழந்தை இந்த உலகத்திலே புதிதாக பிறந்தால் எப்படி தன் வாழ்க்கையை ஆரம்பிக்குமோ அப்படி ஒரு நிர்கதியான ஒரு சூழ்நிலையிலே புதிதாக ஒரு வாழ்க்கையை துவங்க இருக்கின்ற அந்த மக்களுக்காக நம்முடைய எல்லா வகைகளிலேயுமே நம்முடைய உதவிகளை தாராளமான முறையிலே அந்த மக்களுக்காக நாம் வழங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யார் மன் அகாஸ மன்ஹூஃபன் கதபல்லாஹு லஹு 73 மக்ஃபிரா, யார் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு 73 வகையான மக்ஃபிரத்துகளை செய்கின்றார். அதில் ஒரே ஒரு மக்ஃபிரத் என்ன தெரியுமா? இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் உங்களுக்கு அளித்து ஒரு மக்ஃபிரத். 73 ஒரு மக்ஃபிரத் இந்த உலகத்தினுடைய
பாவங்களினுடைய ஈடேற்றத்திற்கு அந்த ஒரு மக்ஃபிரத் உங்களுக்கு போதுமானது. மீதி 72 மக்ஃபிரத்தினுடைய தரஜாக்களை அல்லாஹ் மறுமையிலே உங்களுக்கு அதை சேகரமாக ஆக்கி தருவான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீ கொடு அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் என்று சொன்னார்கள். நீ கொடு அல்லாஹ் உனக்கு கொடுப்பான், நீ கொடுக்காமல் தடுத்து வைத்தால் அல்லாஹ் உனக்கு தடுத்து வைத்து விடுவான். இது நபிகளாருடைய வாக்கு. நீ கொடுத்தால் அல்லாஹ் கொடுப்பான், நீ கொஞ்சம் உன்னுடைய கையை சுருக்கி விட்டால், நீ கொடுக்காமல் தடுத்து விட்டால் அல்லாஹ் உனக்கு கொடுக்க இருந்த வாசலை அல்லாஹ் தடுத்து விடுவான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, நாம் நம்முடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கொடுத்தால் அல்லாஹ் அவனுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக வழங்குவான். அல்லாஹ்வுடைய தகுதியை யாருனாலும் அதை அளந்துவிட முடியுமா? அல்லாஹ் இவ்வளவுதான் கொடுப்பான் என்று யாருனாலும் சொல்லிவிட முடியுமா? அல்லாஹ்வினுடைய கஸானா என்றைக்காவது கொஞ்சமாவது அணு அளவாவது அது காலியாகுமா என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே நம்முடைய பணம் காசுகள் அதை நாம் இருக்கின்ற பொழுது எதை தான தர்மங்களாக வழங்குகின்றோமோ அவைகள் தான் நம்முடைய கபரிலே வந்து நமக்காக பேசும். அவைகள் தான் நாளை மீசான் தராசு அதை அளக்கப்படுகின்ற பொழுது நாம் என்ன தானம் செய்தோமோ அதுதான் நமக்காக வந்து நம்முடைய தராசிலே நிற்கும். நாளை மறுமையிலே நமக்காக அந்த தான தர்மங்கள் தான் வந்து வாதாடும். அந்த தான தர்மங்கள் தான் நாம் கொடுக்கின்ற அந்த பணம் காசுகள் தான் நாளை மறுமையிலே நம்மை சுவனத்தை நோக்கி அந்த பாதையிலே அல்லாஹ் நம்மை அந்த தான தர்மங்களின் மூலமாக அழைத்து செல்வான். எனவே அன்பான பெருமக்களே, வாழ்வை இழந்திருக்கின்ற அந்த வறிய மக்களுக்காக, வீடுகளை இழந்திருக்கின்ற, தங்களுடைய குடும்பத்தை முழுமையாக இழந்திருக்கின்ற ஒரே ஒரு குழந்தை தன்னுடைய தாயையும் தகப்பனையும் தன்னுடைய உறவினர்களை எல்லாம் இழந்து கதறுகின்ற அந்த காட்சிகள் சமூக வலைதளங்களிலே பார்க்கின்றோம் அல்லவா? சில மனிதர்கள் பேசுகின்றார்கள், யா அல்லாஹ் என்னை மட்டும் ஏன் உயிரோடு விட்டாய், என்னுடைய குடும்பத்தை அனைத்தையும் அழைத்துக் கொண்டாயே, நான் என்னை மட்டும் ஏன் விட்டாய் என்று கதறுகின்ற அந்த காட்சிகள் நம்முடைய நெஞ்சங்களை உழுக்குகின்றது. அந்த மக்களுக்காக வாரி வழங்குங்கள் தாராளமாக. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வாரி வழங்குவானாக. கொடுப்பவர்களுடைய கரங்களை அல்லாஹ் சிறப்பானதாக ஆக்கி தருவானாக. நம்முடைய வாழ்வின் எல்லா கஷ்டங்களையும் அல்லாஹ் போக்கிடுவானாக. அன்பானவர்களே, யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் பெரும்பாலும் நம்முடைய இந்த உலகத்திற்காகவே வாழ்ந்து பழகிவிட்டோம். இந்த உலகம் இன்னமும் வேண்டும் வேண்டும் என்றே நாம் இருந்து பழகிவிட்டோம். நாம் ஒரு கணம் யோசிக்க வேண்டும், அவர்கள் நினைத்திருப்பார்களா இந்த அன்றைய இரவு நாம் எப்படி இருப்போம் என்பதை அந்த மக்கள் நினைத்திருப்பார்களா? இவ்வளவு பெரிய பேர் ஆபத்துக்கள் அங்கே நிகழும் என்பதை அவர்கள் உணர்ந்தும் கூட இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே இல்லை. இவ்வளவுதான் துன்யாவினுடைய வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உயிரிழந்த அந்த மக்களினுடைய தரஜாக்களை உயர்த்தி தருவானாக. அவர்கள் மீட்கப்பட வேண்டியவர்கள் மிக விரைவாக அல்லாஹ் அவர்களை மீட்டு தருவானாக. அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை அல்லாஹ் மிகச் சிறப்பானதாக ஆக்கி தருவானாக. பாதுகாப்பான வாழ்க்கை அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திடுவானாக. பாதிக்கப்பட்டு உறவுகளை இழந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் மனதை ராகத்தானதாக சலாமத்தானதாக ஆக்கி தருவானாக. நம்முடைய உதவிகள் பரிபூர்ணமான முறையிலே அவர்களை சென்றடைந்து அவர்களுடைய வாழ்க்கை செழிப்படைய அல்லாஹ் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.